السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை 3 தடவை ஓதினால் போதும். நாம் பல வருடமாக ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்டிருப்போம். அதனை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய தலை எழுத்தை, தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. பல முறை கேட்டும் கிடைக்காததை அல்லாஹ் இந்த ஒரு துஆவின் மூலமாக நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு விடயத்தை பல வருடமாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த விடயம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டும் கிடைக்காததை அல்லாஹ் இந்த துஆவை ஓதினால் வழங்குவான். நீங்கள் நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதிலே வரக்கூடிய யா மன்னான் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே, இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை தருகின்றான். ஏனென்றால் இது இஸ்முல் ஆலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களான யா ஹய்யு யா கய்யூம், அதே போன்று யாதுல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த திருநாமங்கள் இந்த துஆவிலே இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த துஆவிலே நாம் ஸலவாத்தும் கூறுகின்றோம். மிகச்சிறந்த இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.